குழந்தை பிறந்த முதல் நாளிலிருந்து தோலை எவ்வாறு பராமரிக்கலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோ மூலம் பார்க்க உள்ளோம். முக்கியமாக ஒரு குழந்தையை குளிப்பாட்டும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்ஸ் குழந்தைகளுக்கு நீங்கள் பாவிக்கலாம், தினசரி மசாஜ் செய்வதனால் உள்ள நன்மைகளும் எவ்வாறு செய்வது என்பது பற்றியும், குழந்தைகளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்கள் நீங்கள் தெரிவு செய்யும் போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை எவை என்பது பற்றியும் மற்றும் பல விடயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பேச உள்ளோம். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். தற்போது பிறந்துள்ள குழந்தை ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதனுடைய தோல் மிகவும் மென்மையாகவும் அது சென்சிட்டிவ் தன்மை உடையதாகவும் காணப்படும். மற்றது அதனை மிக பக்குவமாக நீங்கள் அதை கையாள விட்டால் அதுக்கு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் இந்த குழந்தை. நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோம், ஒரு குழந்தையை குளிப்பாட்ட முதல் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் என்ன என்பது. மற்றது குழந்தை ஒன்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம், வயது போனவர்கள் வீட்டில் அந்த குழந்தையை குளிப்பாட்டு கொண்டு தினசரி மிக நீண்ட நேரமாக வைத்து கொண்டிருப்பார்கள். அதனை தவித்து கொள்வது மிக நல்லது. அவ்வாறு தினசரி நீங்கள் குழந்தையை குளிப்பாட்டுவது நல்லது அல்ல. ஏனென்றால் இந்த குழந்தை எந்த விதமான அழுக்கும் தொடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே அதுக்கு தினசரி அவசியமும் இல்லை. அதுக்கு கூடுதலான நேரம் இந்த குழந்தையை நீங்கள் குளிப்பாட்டி கொண்டு தினசரி செய்தீங்கன்னா அந்த குழந்தையை சுற்றி வர அதில் உடம்பில் காணப்படும் முக்கியமான ஒரு நேச்சுரல் ஆயில் ஒன்று காணப்படுகிறது. அது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. இல்லாமல் ஆக்கப்பட்டால் நோய்கள் தோலில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. குழந்தை ஒன்று பிறந்து இருக்கண்டா அந்த குழந்தையை நீங்கள் குறைந்தது ஒரு கிழமைக்கு 2 அல்லது 3 தடவை குளிப்பாட்டினால் போதுமானது. முக்கியமாக ஒரு மாதம் முடியும் வரை இவ்வாறு நீங்கள் செய்யலாம். மற்றது அதை நீங்கள் குளிப்பாட்டும் போது ஒரு ஸ்பஞ்ச் உண்டு, மிகவும் மென்மையான ஒரு ஸ்பஞ்சினால் தான் அதனுடைய உடம்பை நீங்கள் துடைச்சி கொள்றதோ அதை ஸ்பஞ்ச் பண்ணுறதுக்கு பாவிக்கணும். ஆனால் மேலும் அது கூட ஒரு பிளெயினான தண்ணியிலே நீங்கள் குளிப்பாட்டுறது முதல் மாதம் மிக மிக நல்லது. ஏனென்றால் வேறு எதுவும் ஷாம்புவோ எதுவுமே கலக்காத ஒரு பிளெயின் வாட்டரில் குளிப்பாட்டுறது நல்ல. மற்ற சுடு தண்ணியை பாவிக்கப்படாது. எப்போது நகைச்சூட்டு அளவு இல்லை தண்ணியை பாவிப்பது நல்லது. மிக அதிகமான சூடாக இருந்தால் அது இந்த குழந்தையினுடைய தோலை பாதிக்கும். மற்றது பிறகு நீங்கள் ஒரு சோப் ஒன்று பாவிக்கலாம். ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதனுடைய pHன் அளவு 5 தொடக்கம் 5.5 வரை உள்ள pH உடைய சோப்புகளை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் மிக பொருத்தமானது. மற்றது சிலர் என்ன செய்வாங்க, ஆன்டிபாக்டீரியல் சோப்ஸ்கள் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். அதுகளை எடுத்து பேபி போட பார்ப்பாங்க. அதுகளை நீங்கள் ஒரு காலமும் பாவிக்கக்கூடாது. மற்றது டெட்டோல் போன்ற பொருட்களை இதில் போட பார்ப்பாங்க. ஒரு நாளும் அவ்வாறு செய்யப்படாது நீங்கள். ஏன்னா அவங்களோட தோல் மிகவும் சென்சிட்டிவானது, திடீரென உலரக்கூடிய தன்மையுடையது. ஆகவே மிக கவனமாக கையாள்வது மிக மிக முக்கியம். குளிப்பாட்டுறது தான் டெய்லி செய்யக்கூடாது. ஆனால் தினசரி அவங்களுடைய சிறுநீர் போயிருக்கும், மலம் கழித்திருக்கும். ஆகவே அந்த ஏரியாக்களை நீங்கள் தினசரி சுத்தமாக வைத்திருப்பது மிக மிக முக்கியமான விடயம். மற்றது இந்த குழந்தைகளை நீங்கள் குளிப்பாட்டும் போது கவனிக்க வேண்டியது ஒரு அந்த ரூமில் நீங்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கும் ரூமில் ஏசி பயன்படுத்தாமல் இருக்கிறது மிக நல்லது. அல்லது ஒரு ஃபேன் ஒன்று பாவிக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது. ஏனென்றால் இதனால் ஏற்படக்கூடிய குளிர்தன்மை இந்த குழந்தை தாங்கி கொள்ள முடியாததாக இருப்பதால். மற்றது இது முடிந்ததுக்கு பிறகு குளிர்பாட்டினதுக்கு பிறகு நீங்கள் ஒரு மிக மென்மையான ஒரு காட்டன் க்ளோத்தினால் ஒரு டவலினால் அதனை மிக மென்மையாக நீங்கள் அதை ஒத்தி ஈரலிப்பை நீங்கள் நீக்க வேண்டும். இல்லாமல் நீங்கள் மிக அதிகமாக தேய்த்து அந்த குழந்தையை நீங்கள் அதில் டவலால் செய்வீர்களாக இருந்தால் அந்த உடல் முழுக்க இந்த பிள்ளைக்கு கீறல்கள் வாரத்துக்கு சான்ஸ் ஏற்படும்.
மற்றது இதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சிலர் பவுடர் போடுவாங்க உடல் முழுக்க. அந்த பவுடர் போடுறது தவித்து கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் இந்த பவுடர்ஸ்களில் அநேகமாக மணம் சேர்த்திருப்பார்கள். அந்த மணம் என்பது நிச்சயமாக ஆர்டிஃபிஷியல் ஒரு கெமிக்கல் தான் அதில் இருக்கிறது. அது இந்த குழந்தையிற உடலுக்கு அறவே பொருந்தாது, இந்த தோலை பாழடிக்கும். மற்றது அது மாத்திரமல்ல, சில கெமிக்கல்ஸ்கள் வேறும் சில கெமிக்கல்ஸ்கள் போட்டிருப்பாங்க. அது இரிட்டேட் பண்ணும் இந்த குழந்தையினுடைய தோலை. அந்த நேரத்தில் அந்த தோல் வந்து என்ன செய்யும், ரெட்டிஷ் ஆகும், சென்சிட்டிவ் தன்மை, ரெட்டிஷாக சிவப்பாக மாறும். மற்ற சில நேரத்தில் சில பொக்களங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த குழந்தைக்கு நாங்கள் குளிப்பாட்டத்துக்கு பிறகு ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று பாவிக்கிறது நல்லது. ஒரு மனம் அல்லாத ஒரு மிகவும் சாஃப்டான பேபி மாய்ஸ்சரைசர் ஒன்று பாவிப்பது நல்லது. குளிப்பாட்டினதுக்கு பின்னர் அது ஈரலிப்பு தன்மை எல்லாத்தையும் நீங்கள் தொடச்சதுக்கு பிறகு. நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ்கள் வாங்கும்போது சில ஷாம்புவாக இருக்கலாம், லோஷனாக இருக்கலாம், ஜெல் வகைகள், இதில் மிகவும் கவனம் எடுக்கணும். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் பொருட்களும் கலக்காததாக, மணமற்றதாக, நிறமற்றதானதாக இருக்கணும். அதில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றது பன்னெடுங்காலமாக எங்களோட எல்லோரும் பாவித்து கொண்டிருப்பாங்க குழந்தைகளுக்கு தேங்காய் எண்ணெய் பாவிப்பது, மற்றது ஒலிவ் ஆயில் பாவிப்பது சம்பந்தமாக குளிப்பாட்டத்துக்கு பிறகு போட்டுக்கொள்வாங்க. அது நல்லதாண்டு பல கேள்விகள் என்கிட்ட கேட்டிருக்கிறார்கள் பலரும். ஆகவே அது மிகவும் நல்லது. நீங்கள் அதையும் அதை பாவிக்கலாம். இதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு லேசாக மேல் முழுக்கையும் ஒரு சிறிய மசாஜ் ஒன்று செய்தீங்களா நல்ல சாஃப்டாக மிகவும் அந்த பிள்ளைக்கு நோகாத முறையில் முழு ஃபுல் பாடியையும் ஒரு மசாஜ் பண்ணி கொள்வது நல்லது. குழந்தைக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை நீங்கள் பாவிக்கலாம் மசாஜ் பண்ணுறதுக்காக. அந்த மசாஜ் பண்ணுவதனால் அந்த குழந்தையினுடைய இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. மற்றது அடுத்த முக்கியமான விடயம் சூரிய ஒளி படுதல். குழந்தைகளை குறைந்தது 6 மாதம் அளவு வரையும் நேரடி சூரிய ஒளிக்கு நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது. அவ்வாறு கொண்டு சென்றால் சூரிய ஒளியில் காணப்படும் யூவி ரேடியேஷன்ஸ் நேரடியாக அதில் தோலினூடாக சென்று உள்ளுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு ஏதுவாகும். குழந்தையின் நிறத்தையும் அதை மாற்றக்கூடியது. ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய இந்த குழந்தையை வெளியில் கொண்டு போகணும் இருந்தால் ஒரு கேப் கொண்டு போட்டு, மற்றது அது நீளமான கையெல்லாம் மறைக்கக்கூடிய சட்டைகளும் ஒரு காலெல்லாம் மறைக்கக்கூடிய மாதிரி உடைகளை அணிந்து தான் வெளியில் கொண்டு போகலாம். இது போன்ற பல வீடியோக்கள் யூடியூப் சேனலில் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் தவறாமல் சகல வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.